வெல்கம் டு வித்யா வீடு. இன்னைக்கு இந்த வீடியோவில் லாஸ்ட் சண்டே வித்யா வீட்டில் என்ன சமையல் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. இப்போது சுண்டக்காய் செடியில் சுண்டக்காய் பறிச்சிட்ருக்காங்க. பறித்த சுண்டக்காயை காம்பு கிள்ளி எடுத்துகிட்டு வந்தாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பப்பாயா வித் ட்ரை ஃப்ரூட்ஸ் தாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வேலையை செஞ்சிடலாம். முதல்ல சுண்டக்காய் எல்லாத்தையும் நையை தட்டி எடுத்துக்கலாம். ஒன்றும் பாதியமாக உடையிற மாதிரி தட்டிக்கங்க. இந்த செடி ஒரு சின்ன செடி தான், அதனால் கம்மி குவான்டிட்டி சுண்டக்காய் தான் கிடைச்சது. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக உடையிற மாதிரி தட்டிக்கணும். எல்லா சுண்டக்காயும் ஒன்றும் பாதியமாக தட்டினதுக்கப்புறமா இது ஒரு 3 தண்ணியில் நல்லா பிணைஞ்சு விட்டு அலசி எடுத்துடலாம். அப்போ தான் அதில் இருக்கிற விதைகள் எல்லாம் அலசின தண்ணியில் வந்துடும். சுண்டைக்காயோடைய விதைகள் தான் நல்ல கசப்பு தன்மை இருக்கக்கூடியது. அதனால் அந்த விதைகளை நீக்கி எடுத்துட்டோன்னா சுண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சுண்டைக்காயை 3வது வாட்டி அலசி எடுத்ததுக்கப்புறம் இதில் தண்ணி இல்லாத மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்து ஒரு கடாயில் சேர்த்திக்கலாம். அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கங்க, ஏன்னா இதை ரொம்ப நேரம் வதக்க வேண்டி இருக்கும். அதனால் நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கங்க. இப்போ நான் கடாயில் இதை சேர்த்திட்டேன். சின்ன பிஞ்சு சுண்டைக்காயெல்லாம் தட்ட வேண்டியதில்லை, அதை அப்படியே தான் சேர்த்திருக்கேன். இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இதை வதக்கி விட்டுக்கலாம். சுண்டைக்காய் வதங்குறக்குள்ள நான் ரசத்துக்கு எடுத்து போட்டுடுறேன். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டாச்சு மிக்ஸி ஜாரில். அடுத்ததாக ஒரு 2 புளியங்கொட்டை சைஸில் புளி சேர்த்திருக்கேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, இது கூடவே ஒரு 10 இலை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பை தி டைம் இந்த சுண்டைக்காய் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கங்க. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதே கடாயை லைட்டாக அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ சுண்டைக்காய் துவையலை வதக்கறக்கு ஆரம்பிச்சிடலாம். கடா சூடாகிறதுக்குள்ளே ரசத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ரசம் வைக்கிற குண்டால சேர்த்திட்டு மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் அதோட சேர்த்திடுறேன். இது கூடவே இன்னும் எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதையும் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வரமல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை அடுப்பில் ஏற்றிடலாம். பை தி டைம் நம்மளுக்கு இந்த பக்கம் கடா நல்லா சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெயை சேர்த்திட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து இது கோல்டன் ப்ரௌனாக டேர்ன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்குள்ள இந்த பக்கம் நான் 1.5 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுட்டேன். துவையல் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் காட்டமாக வேணுன்ற பட்சத்தில் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம். இப்போது பருப்பு 2 கோல்டன் ப்ரௌனாக டேர்ன் ஆனதுக்கப்புறம் வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், ஒரு 20 லீவ்ஸு கருவேப்பிலை சேர்த்திட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பை தி டைம் இந்த பக்கம் ரசம் கொதிச்சு வந்துருச்சு, இறக்கியாச்சு. அடுத்ததாக ரசத்தை தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். கரண்டி நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்திட்டு அதில் கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் 4 பூண்டை தட்டி அதையும் சேர்த்திட்டேன். கூட 2 வரமிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன். கூடவே ஒரு 10 கருவேப்பிலையை சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் இதில் பெருங்காயத்தூள் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டு எடுத்து ரசத்தில் கொட்டினா ரசம் ரெடி. ஃபைனலாக இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டால் கமகமான வீடு மணக்கிற ரசம் ரெடி ஆயிடுச்சு. பை தி டைம் இந்த பக்கம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இது கூடவே வதக்கி வச்ச சுண்டக்காய், 2 வரமிளகாய், 2 புளியாங்கொட்டை சைஸில் புளி, 1 டீஸ்பூன் அளவுக்கு
கருப்பட்டி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து எல்லாம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து இதை கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் அடுப்பில் நான் குக்கரில் ரைஸ் வச்சாச்சு. அடுத்ததாக வாழைத்தண்டு பொரியலுக்கான வாழைத்தண்டை வெட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வாழைத்தண்டு பொரியல் அதே கடாயில் நாம் தாளிச்சுக்கலாம். கடை நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்து கடுகு பொரிஞ்சு வந்ததும் வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூடவே 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மோரில் பொடி பொடியாக நறுக்கி வச்ச வாழைத்தண்டை எடுத்து தண்ணியெல்லாம் புளிஞ்சு எடுத்துட்டு கடாயில் சேர்த்திக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பாசிப்பருப்பையும் தண்ணியில் கழுவி எடுத்து அதையும் இதோட சேர்த்திக்கிறேன். வாழைத்தண்டை சாப்பிடும்போது நடுவால் இந்த பாசிப்பருப்பு நறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வாழைத்தண்டு தண்ணி காயின்றனால நிறையா உப்பு சேர்த்த வேண்டியதில்லை. உப்பு அளவாகவே சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நான் தண்ணியும் கூட சேர்த்தலைங்க. லிட் வச்சு மூடியாச்சு. இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே மிக்சி ஜாரில் சுண்டக்காய் துவையல் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை தூவி விட்டால் சுண்டக்காய் துவையலும் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். வாழைத்தண்டுக்கு தண்ணி தெளித்து விடாததுனால அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து இதை கலந்து விட்டுக்கங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். வாழைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு, இறக்கியாச்சு. இப்போ ஃபைனலாக சூடாக கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் துருவின தேங்காயும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டால் வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. லீவ் அன்னைக்கு எல்லாத்தையும் சமைச்சு வச்சு இந்த மாதிரி சுட சாப்பிட்றதுல தனி ஆனந்தந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் சர்வ் பண்ணிடலாம். வாழைத்தண்டு பொரியல் வச்சாச்சு. அடுத்ததாக சுட சாதம். இதுக்கு முதல்ல சுண்டக்காய் துவையல் வச்சு சாப்பிட்லாம். சுண்டக்காய் துவையல் கூட கொஞ்சமாக நெய் இல்லை தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் 3ல் எது வேணாலும் விட்டு சுடு சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நைட் டின்னருக்கு இதே சுண்டக்காய் துவையலை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணி நைட்டுக்கு மில்லட் தோசைக்கு இந்த துவையலை தான் வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. பை தி வே, do not forget to subscribe, like and share with the idea. Bye.